அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 2029 தேர்தலுக்காக இணையும் நாம் தமிழர் கட்சியின் 2 இமயங்கள். இந்த தகவல் குறித்து முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை ஓரம் கட்டிடுவாங்க, நாம் தமிழர் கட்சி ஓரம் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தருமே வாயை பொளக்கிற மாதிரி தான் சீமான் அவர்கள் இணையட்சி பொதுக்கூட்டத்தை சீரும் சிறப்புமாக நடத்தியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் ஒவ்வொருத்தருமே இன்னும் வீரியமாக தான் இருக்காங்களே தவிர 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தோண்டு போயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே பேசும்போது அடுத்த தேர்தலுக்கு அவங்க தயாராகிறாங்க அப்படின்றத ரொம்ப கிளியராகவும் தெரிய வருது. ஒரு சில இடங்கள்ல மக்கள் எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு மனமுடைந்து பேசியிருந்தாலும் வேட்பாளர்களும் சரி சீமானவர்களும் சரி மக்கள் எங்களை ஏமாத்தல, அவங்களே ஏமாத்திட்டாங்க, இந்த திரை கவர்ச்சி பின்னாடி போனா என்ன நடக்கும் அப்படின்றத இப்பவே இந்த 10 நாள்லயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னும், எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் கொலைகள் அடித்தடி அப்படின்னு திமுக ஆட்சியை விட டபுள் மடங்கு, அதாவது திமுக 2.0 தான் மாறிட்டு இருக்கு அப்படின்றத மக்களும் சரி உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு பெரிய ஊக்குவிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த கட்டமாக மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் வீரியமாக அடுத்து நடக்க போற தேர்தலையும் தனிச்சு தான் நிக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை சீமானவர்கள் அந்த இணையட்சி பொதுக்கூட்டத்தில் வெளியிட்டிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக சீமானவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி முடிவு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய 2 முக்கிய தூண்களாக இருக்கக்கூடியவங்களை அடுத்து களப்பணிக்கு இறக்கி விடுறாரு அப்படின்னும், எப்படி 6 மாதத்திற்கு முன்பாகவே எந்தெந்த தொகுதியில யாரு போட்டிடுறாங்க அப்படின்ற வேட்பாளர் பட்டியல் அறிக்கையை சீமானவர்கள் வெளியிட்டிருந்தாரோ அதே மாதிரி தான் அடுத்து நடக்க போற தேர்தலுக்கு இப்பத்துல இருந்தே களப்பணியை பண்ணுவதற்காக 2 முக்கிய நபர்களை களத்தில் இறக்கி இருக்காரு சீமான். அவங்க யாரு அப்படின்னா நத்தம் சிவசங்கரன் மற்றும் சாட்டை துரைமுருகன். இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா இளைஞர்களை அதிகமாக கவர்ந்த ஒரு நபர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2026 தேர்தலில் ரொம்ப ஹீரோ மாதிரி மாறி இருந்தாங்க. நத்தம் சிவசங்கரன் பாபநாசம் தொகுதியில போட்டியிட்டு அந்த மக்களை கவர செய்த எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா அதிக அளவுல ட்ரெண்டாக மாறி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்திற்கு பஸ், ட்ரெயின், ஆட்டோ அப்படின்னு பப்ளிக் அதிகமாக கூடக்கூடிய எல்லா இடத்துலயுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 15,000 ஓட்டுகளை வாங்கி இருந்தாரு. போட்டியிட்ட முதல் தொகுதியிலேயே அவ்வளவு வாக்குகளை வாங்கிய ஒரு காரணம் அப்படின்றது சிவசங்கரனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுது. இதனை அடுத்து சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா எந்த தொகுதியிலையும் போட்டியிடல அப்படின்னாலும் எல்லா தொகுதிக்கும் சென்று வாக்கு சேகரிக்கிறதுக்காக எல்லா இடங்களிலுமே பொதுக்கூட்டம் போட்டு பேசியிருந்தார். இதனால இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில ஒரு சூப்பர் ஸ்டார் போல மாறி இருந்தாங்க. இதன் காரணமாக தான் சீமானவர்கள் இவங்க இருவரையுமே தேர்ந்தெடுத்து 29 தேர்தலுக்கு நிறைய பூத் ஏஜென்ட் சேர்க்கிறதா உங்க வேலை அப்படின்னும், ஒவ்வொரு தொகுதியாக சென்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் யாரு அதிக பேச்சாற்றல் உள்ளவங்களாக இருக்காங்க, யாரு மக்களை கவரக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வரணும், இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா களத்துல இறக்கி இருக்காரு. இவங்க இருவருமே இணையறது அப்படின்றது உண்மையிலேயே 2 இமயங்கள் இணையுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பேச்சாற்றலும் சரி மக்களை கவரும் போதும் சரி இவங்க இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 29 தேர்தலில் சாட்டை துரைமுருகனும் வேட்பாளராக களமிறங்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதனால அடுத்த வாரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்க இருவருமே தமிழ்நாட்டு முழுக்க சென்று நாம் தமிழர் கட்சியுடைய பூத் ஏஜென்ட்டை கலெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இவங்களுடைய வேலையை சீரும் சிறப்பாக செய்வாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானுடைய தேர்வு சரிதானா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.